நீ செஞ்சதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன். எனக்கு இவ்வளவு பிரச்சனைகளை கொடுக்கிற அவனோட பேரை தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். அங்கிருந்து தப்பிக்க வாய்ப்பே இல்லை. அவன் ஏதாவது பண்ணலாம்ல, அதிர்ச்சியில வாய் அடிச்சு போய் சும்மா உட்காந்துருக்கான். அவ்வளவு குறைச்சி எடை போடாத அவனை. டாம் அசத்துவான் பாரு. அந்த பொண்ணை ஒப்படைச்சிரு, உன்னை உயிரோட விட்டுடுறேன். இப்ப எப்படி தப்பிக்க போற? இப்ப நீ உன் ஹெல்மெட்டை போட்டுக்கிறது நல்லதுன்னு தோணுது. டிரைவருக்கு குறி வைங்க. என்ன இது, அவன் எதுக்காக இப்படி பண்றான்? அதுக்குள்ள அவசரப்படாத. நான் சொன்னதும் ஷூட் பண்ணுங்க. இவனுங்க யார? 3 2 பிடிச்சுக்க. 1 சுடுங்க. தயார் பண்ண இருக்க அவன் வேலையை காட்டிட்டான் போல இருக்கு. மலையில இருந்து கீழே இப்படியும் வரலாமா? ராம்சி எங்க? குட்டி பாப்பா ஒரு வழியா எழுந்திருச்சு. பாப்பாவை பார்த்தா ஹேக்கர் மாதிரியே தெரியல. அப்புறம் அவெல்லாம் பாக்குறதுக்கு வேற எப்படி இருப்பாங்களா? அது எனக்கு தெரியல. ஆனா இவ சூனியக்காரி மாதிரியே இருக்கா. அவங்களாம் ரொம்ப படிச்சவங்க. கிழிஞ்ச பேண்ட் போட்டுக்கிட்டே, கண்ணாடி போட்டுக்கிட்டே, அப்புறம் மூஞ்சில எதையாவது பூசிக்கிட்டே, நுண்ணி நாக்கில் இங்கிலீஷ் பேசுவாங்க. ஆனா இந்த பொண்ணு படிக்கிறவங்க கூட பைத்தியக்காரனா நடு ரோட்ல சுத்த வைக்கிற மாதிரியே இருக்கிறா. இப்ப எப்படி இருக்கு? தலையில அடிபட்டு இருக்கா? வாந்தி வர மாதிரி இருக்கா? காது குறையுதா? இல்லையா? என்னோட ஷூ எங்க? நீ கீழே விழும்போது அது பறந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்கிட்ட சொல்லு, ஓகே? என் உயிரை காப்பாத்துறதுக்காக நான் நன்றி சொல்றதா இல்ல மலையில இருந்து தள்ளி விட்டதுக்கு ஒதுக்கிறதான்னு தெரியல. நன்றி சொல்ல போறியா இல்ல எங்களை உதைக்க போறியா? அந்த டிவைஸ் எங்க வச்சிருக்கேன்னு சொல்றியா? அபுதாபில இருக்கிற என் ஃப்ரெண்டுக்கு நான் அதை அனுப்பி வச்சிட்டேன். ஈஸியா பதில் சொல்லிட்டேன். அப்போ உன்னை டார்ச்சர் பண்ணாங்களே அவங்க கிட்டே சொல்லிட்டியா? நான் உங்களை நம்பல, உங்களை நம்புறேன். எதுக்காக எங்களை நம்பணும்? நாங்க யாருன்னு கூட தெரியாது. நிறையவே தெரியும். நீங்க எக்ஸ்காப், மிலிட்ரி அந்த மாதிரி ஏதாவது இருக்கணும். அந்த ஆளுங்களை அடிச்ச விதத்திலேயே எனக்கு தெரிஞ்சது. டெக் காய் ஹேக்கர் பத்தி சொன்ன விஷயங்களை அவங்களால ஏத்துக்க முடியல. தலைவன் நீங்க, தலைவி ஜோக்கர். தோப்படுறா குருவி கூடு மாதிரி ஒரு தலை. நீ என்ன நக்கல் அடிக்கிற? நான் அடகண்டி இஞ்சி போன மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு பேச்ச பாத்தியா? அது எப்படி கேப்பே விடாம என்ன கலாய்க்கிறீங்க? வாழ்க்கை பைனரி கோட் மாதிரி, 0s அப்புறம் 1s தான். 2 விஷயங்களால தான் இப்படி ஒரு டீமை சேர்க்க முடியும். பயம் இல்ல விசுவாசம். ஆனா உங்க யார்கிட்டயும் பயங்கிறது சுத்தமா இல்லை. நல்லாவே கணிச்சிருக்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அந்த குருவி கூடு கிட்ட சொல்லி சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிடும். அவ ஒரு ஆளுன்னு அவகிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கு. யுஎஸ் கவர்மெண்ட்காக வேலை செய்றீங்க? கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லலாம். தேஜ், பெட்டிக்கு விஷயத்தை சொல்லிடு. நாம மிடில் ஈஸ்டுக்கு போக போறோம்.